பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரீஸ். வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேர் பறவைக்கு வயிற்று வலி. ஒரு ஊரில் ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தை ஒட்டின மாதிரியே ஒரு சின்ன காட்டுப்பகுதி இருந்தது. அந்த காட்டுப்பகுதியில் நிறைய பறவைகள் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அதில் சில பறவைகள் தன்னோட நண்பர்கள் கிட்ட என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, இன்னைக்கு சாயந்தரம் அங்கே ஒரு புதுசாக ஒரு அம்மா கடை திறந்துருக்காங்க. ரொம்ப அருமையாக சமோசா போட்டுட்ருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளும் போய் சாப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்னு 3 பேரும் மாற்றி மாற்றி யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒரு பறவையோ, ஐயோ எனக்கெல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு ஒத்துக்காது, வயிற்றுக்கு ஒத்துக்காமல் போச்சுன்னா அப்புறம் நான் தான் கஷ்டப்படணும், வேணும்னா நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு அந்த பறவை சொல்லிடுது. உடனே மற்ற 2 பறவையும், அவன் வரலன்னா பரவாயில்ல, நம்ம 2 பேரும் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வருவோம், சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும், புதுசாக சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு 2 பேரும் முடிவு பண்ணிவிட்டு அந்த ஒரு காட்டு பகுதிக்குள்ளே ஒரு அம்மா சுட்டுட்ருக்காங்க இல்லையா சமோசா, அதை போய் இன்றைக்கி கண்டிப்பாக சாப்பிட்டே பார்க்கணுன்னு 2 பேரும் முடிவு பண்ணிடுறாங்க. அப்புறம் அந்த பறவையும், வேண்டாம் பார்த்து சாப்பிடுங்க, எண்ணெய் பலகாரம்லாம் ஒத்துக்காது, யோசிச்சுக்கோங்க அப்படின்னு அது ஒரு சின்ன அறிவுரை மாதிரி சொல்லுது. ஆனால் அது ரெண்டும் கேட்கவே இல்லை. அதுங்க என்ன பண்ணிடுச்சிங்க, அந்த காட்டு பகுதிக்கு போய் அந்த அம்மா சொல்கிற சமோசாவை சாப்பிட்டே பார்க்கணுன்னு கிளம்பி போயிடுச்சிங்க. அந்த அம்மா அழகாக சூப்பராக காட்டுக்கு நடுவில் உட்காந்து சமோசா சுட்டுட்ருக்குது. அப்புறம் அந்த 2 பறவையும் அங்கே போயிடுதுங்க. அப்புறம் அந்த அம்மா நல்லா சூப்பராக சுட்டுட்ருக்கு, நிறைய சுட்டுட்ருக்குது. இதுங்களுக்கு அதை பார்த்தோன்னே ஆர்வம் தாங்கலை. அப்புறம் அந்த அம்மா சமோசா சுட்டு கொண்டாந்து கொடுத்து, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுது. இதுங்களும் நல்லா வயிறு முட்டை நல்லா சாப்பிடுதுங்க. ஆனாலும் சுவையும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த பறவை அதை ரொம்ப விரும்பி நிறையவே சாப்பிடுது. சமோசா ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் அந்த இன்னொரு பறவை வரலையில் அது கேட்குது, எப்படி இருந்துச்சு சமோசாலாம், நல்லா சாப்பிட்ருக்கீங்க போல இருக்கு, உங்களை பார்த்தாலே தெரியுது, ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அப்புறம் இந்த பறவை இருக்கு இல்லையா, அது என்ன சொல்லுதுன்னா, ஆமாம் நானும் நிறையா சாப்பிட்டுட்டேன், எனக்கு என்னமோ லேசாக வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது, இவ அப்போவே சொன்னான், நான் தான் கேட்கலை, நீயும் தான் கேட்கலை, உனக்கு ஒன்றும் பண்ணலை, எனக்கு தான் இப்போ வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லுது. ஐயோ வயிறு வலி வந்துருச்சா, நீ சொல்லவே இல்லையே, இதுக்கு தான் பார்த்து அளவாக சாப்பிட்ணும், நான்லாம் அளவாக தான் சாப்பிட்டேன், நீ தான் நல்லா இருக்குன்னு நிறைய சாப்பிட்ற. உடனே அந்த சமோசா வாங்காத பறவை இருக்கு இல்லையா, அது உடனே பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருது. நான் சொல்கிறது எங்கே நீங்கள் கேட்குறீங்க, கொஞ்சம் கூட சொல்கிறதே கேட்கவே இல்லை, இப்போ யார் அவஸ்தைப்படுறா பாருங்க அப்படின்னு சொல்லுது. உடனே வயிற்று வலி வந்த பறவையோ ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிருது. எனக்கு உடனே நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும், நான் போய் இன்றைக்கி வயிற்று வலிக்கு வைத்தியம் பார்த்தா தான் என் வயிறு வலி சரியாகும் போல இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, ரொம்ப வயிறு வலி ஆயிடுச்சுன்னா அப்புறம் நைட் நேரத்தில் என்ன பண்ண முடியும், நான் கிளம்புறேன் ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னு சொல்லுது. உடனே அதில் இன்னொரு பறவையோ, நான் வேணா துணைக்கு வரவா, சரி பயப்படாத சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இல்லை வேண்டாம் நான் தனியாகவே போய்க்கிறேன்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த பறவை கிளம்பிடுது. அப்புறம் அங்கேயே ஒரு வைத்தியர் பறவை ஒன்று இருக்குது. இன்றைக்கி யார் வர்றாங்களோ தெரியலையே, தினமும் ஒருத்தர் யாராச்சும் வந்து தான் ஆகிறாங்க. எல்லோரும் உடம்ப பத்திரமா பார்த்துக்கங்கன்னு யார் கேட்குறா, சரி உடம்பு சரியில்லாமல் வந்தால் தானே நமக்கு இன்றைக்கி செலவு, வரட்டும் அப்படின்னு அந்த வைத்தியர் பறவையோ தனியாக நின்று பேசிகிட்ருக்குது. யார் வர்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு ரொம்பவே ஒரு ஆவலாக பார்த்துக்கிட்டு இருக்குது. அது பார்த்துட்ருக்கிறது போலவே வயிற்று வலி வந்துச்சு இல்லையா அந்த பறவை, அதே அந்த வைத்தியர் பறவைக்கிட்ட தான் வைத்தியம் பார்க்கறதுக்காக போகுது. அதுக்கு சரியான வயிறு வலி, யாரோட துணையும் இல்லாமல் தனியாக வந்து பார்க்க ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த வைத்தியர் பறவை இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாமே செஞ்சு டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு, சரி இது ஒரு சாதாரண வலி தான், ஒரு ஊசி ஒன்று போடுறேன் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஊசி ஒன்று போடுது. அப்புறம் ஊசி போட்டோன்னே அதுக்கு ஒரு வழியாக கொஞ்சம் வயிற்று வலி குறைய ஆரம்பிச்சிருது. அப்பாடா இப்போ தான் வயிறு வலி கொஞ்சம் சரியாயிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்துருது அந்த பறவை. அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்க, தேவலையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது அப்படின்னு அந்த பறவை ரொம்ப கவலையாக சொல்லுது. இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லுது. சரி இப்போ தான் பரவாயில்ல, மறுபடியும் அதுக்குள்ளேயே ஆரம்பித்து சத்தம் போடாத
அப்படின்னு இனிமேல் நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யவும் மாட்டேன், விட்டுருங்க. ஒரு தடவை சொல்லிட்டீங்க, எத்தனை தடவை தான் சத்தம் போடுவீங்க அப்படின்னு சொல்லுது. ஏய், உன் நல்லதுக்காக தானே சொல்கிறாங்க, நீ என்ன இப்படி கோச்சிக்கிற அப்படின்னு எல்லாரும் மாறி மாறி அந்த பறவைக்கு அறிவுரை சொல்கிறாங்க. இனிமே நம்ம இந்த பறவை சொல்கிறத நம்ம கேட்கணும் தான், அது நம்ம நல்லதுக்கு தானே சொல்லுது, நல்லது யார் சொன்னாலும் நம்ம கேட்கணும், சரியா அப்படின்னு ஒருத்தர் மாற்றி ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை வேறொரு கதையோடு பார்க்குறேன். தொடர்ந்து கதைகளை பாருங்கள்.